இந்த ஜெகத்தை பகவான் எப்படி சிருஷ்டி பண்ணியிருக்கார் அப்படின்னா, லீலையா பரிகலித. இந்த பூகோளம் மாதிரி பல பூலோகங்கள் இருக்கு. இதெல்லாம் பகவான் எப்படி சிருஷ்டி பண்ணியிருக்காருன்னா லீலையா பரிகலித, விளையாட்டாக உருட்டி போட்டிருக்கான். எப்படி விளையாட்டாக உருட்டி போட்டிருக்கான்னா, அக்ரஹாரத்தில் இருக்கிற மாமிகள்லாம் என்ன பண்ணுவான்னா, கருடாத்து மாவு பசைவா, அதை காய வைக்கிறதுக்கு அந்த திண்ணையில் உட்காந்துட்டு பக்கத்தாத்து மாமி கூட பேசிகிட்டே இருக்கிற காலத்தில் வாய் பாட்டுக்கு பேசும், கண்ணு பாட்டுக்கு காரியத்தை பார்த்து அவளை பார்த்துட்டு பேசுவா, வாக்கில் பேசிகிட்டே இருப்பா. ஆனால் அந்த மாவை பிச்சு பிச்சு அந்த அளவு மாறாமல் போட்டுட்டே இருப்பா அபியாசத்தினால. அதுபோல பகவான் இந்த லோகங்களை எப்படி சிருஷ்டி பண்ணியிருக்கான்னா, லீலையா பரிகலித அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய நமோ நமஹா. லீலையா பண்ணியிருக்கார். அவர் இதற்கு ஒரு பிரயாசையே படலை. இது மாதிரி ஒரு பிரம்மாண்டமானா அநேக கோடி பிரம்மாண்ட நாயகா, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை பல கோடி பிரம்மாண்டங்கள் அது அங்கங்கே நிற்கிறது. பகவான் எப்படி சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கார், அதெல்லாம் அந்தந்த இடத்துல எப்படி நிற்கிறது அப்படின்னா, பகவானுடைய சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு எல்லாம் நிற்கிறது. ஒரு பூகோளத்தோட இன்னொரு பூகோளம் இடிச்சதுன்னா பிரளயமே நடக்கும். ஆனால் எதுவுமே அந்தந்த கத்தியை தாண்டலை, அது அந்தந்த கத்தியில் அங்கங்கேயே நிற்கிறது. சந்திரன் அந்த இடத்துல இருக்கார், சூரியன் அவருடைய ஸ்தானத்திலேயே இருக்கார். சூரியன் கொஞ்சம் பூமிக்கு நெருக்கமாக வந்தால் பூமி புசுங்கி போயிடும். சந்திரமண்டலம் அப்படியே இருந்துட்டே இருக்கார். சந்திரனும் நட்சத்திர கணங்கள்லாம் அது அந்தந்த ஸ்தானத்தில் இருக்கு. இது போல எல்லா கிரகங்களும் பூலோகங்கள் கோலங்களும் எல்லாம் அந்தந்த இடத்துல இருக்கு. இது எதனால நிற்கிறது, அது அந்தந்த இடத்துலயே நிற்கிறது. யாரும் பார்த்துக்கிறதுக்கு ஆள் கூட கிடையாது. ஆனா எப்படி நிற்கிறதுன்னா, ஒன்றில் கட்டுப்பட்டு நிற்கிறது. இது அனைத்தும் எதுலன்னா, சத்தியே தர்மம் பிரதிஷ்டிதம், சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நிற்கிறது. என்ன சத்தியம்னா, பகவான் கிட்ட வச்ச அந்த சத்தியத்தில் கட்டுப்பட்டு நிற்கிறது. இந்த சத்தியம்ங்கிறது எதுன்னா, அதனுடைய தர்மத்தில் அது நிற்கிறது. அந்த தர்மத்தை தாண்டி வரதில்லை அது இந்த கிரகங்கள்லாம். ஏன்னா தர்மத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம். தர்மம்னா என்னன்னா, அவன் காரியத்தை செய்யறது தான் தர்மம். அப்பேற்பட்ட அந்த தர்மத்தை தர்மம்னு சொன்னா போராது, அதை எடுத்து காமிக்கணும், உலகத்துக்கு எடுத்து காமிக்கணும். தர்மத்துக்கு எப்பப்பெல்லாம் ஹானி வருதோ அப்பப்பெல்லாம் பகவத் அவதாரம் இருக்கும். கீதாச்சாரியான பகவான் சொல்றாரு அர்ஜுனன் இடத்துல, கிளானிர்பவதி பாரதா அப்யுத்தான் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாத்மியகம்ங்கிறார். எப்பெல்லாம் ஒரு தர்மத்துக்கு ஹானி வரதோ, அதர்மம் தலையோங்கி நிற்கிறதோ, அந்த காலத்தில் நான் அவதாரம் பண்ணுவேன்னு பகவானுடைய வாக்கு. எதற்காக அவதாரம்னா, தர்மத்தை சரி பண்றதுக்காக அவதாரம். பல அவதாரங்கள் பண்ணியிருக்கார் பகவான். ஒரு அவதாரம் ரெண்டு அவதாரம் இல்லை, பாகவதத்திலேயே 24 அவதாரங்களை சுயந்தாப்புல சொல்றார் வியாசாச்சாரியால். அதுலேயும் நம்மளுக்கு பிரசித்தமா தெரிஞ்ச அவதாரங்கள்னு பார்த்தோம்னா 10 அவதாரங்கள். அந்த 10 அவதாரத்திலையும் ரொம்ப பிரதானப்பட்டது எதுனா, ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணாவதாரத்தில் பகவான் 120 வருஷ காலம் அவதாரம் பண்ணி தர்மத்துக்காக கம்சாதிகளை தேவர்கள் போய் ஸ்தோத்திரம் பண்றா. க்ஷீராப்தியில போய் பூபார நிவர்த்திக்காக ஸ்தோத்திரம் பண்ண தேவர்களின் பொருட்டு பகவான் அவதாரம் பண்ணி அந்த அசுரர்களை வதம் பண்றார். கம்சன் முதலிய அசுரர்களை வதம் பண்றார். அதற்காக அந்த பூபார நிவர்த்திக்காக பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்றார். மற்றொரு அவதாரம் ராமாவதாரம். எதற்காக ராமாவதாரம்னா, தர்மத்தை நிலைநாட்ட. தர்மம்னு வேதத்திலையும் சொல்றது. பகவான் சொன்னார், பகவானுடைய மூச்சு காத்து வேதம். எஸ்ய நிஸ்வசிதம் வேதாக, அவருடைய வாக்கு தான் வேதம். அதுல தர்மம்னு சொல்றது. ஜனங்கள்கிட்ட சொல்ற வேதம் வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை பகவான் இந்த லோகத்துல இருக்கிறவா கடைப்பிடிக்கணும். ஆனா அவ கடைப்பிடிக்கல. உடனே சுவாமி பார்க்கிறார், நாமளே அதை அவதாரம் பண்ணி நடத்தி காமிச்சிடுவோம். நடத்தி காமிச்சாதானே ஜனங்களுக்கு புரியும். ஏன்னா லோகத்துல எல்லாரும் என்ன சொல்லுவா, சொல்றது ஈஸி சார், செய்யறது ரொம்ப கஷ்டம்பா. பகவான் பார்த்தார், தானே அதை அவதாரம் பண்ணி நடத்தி காமிச்சுட்டா ஜனங்களுக்கு தெரியும். உடனே பகவான் அவதாரம் பண்றார். சக்கரவர்த்தி திருமகனாக அவதாரம் பண்றார். என்ன பண்ணார் அவதாரம் பண்ணினா,
ஒரு மனுஷன் தன்னுடைய அப்பாட்ட எப்படி இருக்கணும், அதற்கு எடுத்துக்காட்டாக ராமாவதாரம். ஒரு மனுஷன் தன்னுடைய தாயார்கிட்ட எப்படி இருக்கணும், ஒரு மனுஷன் தன்னுடைய பந்து வர்க்கத்துக்கிட்ட எப்படி இருக்கணும், ஒரு மனுஷன் தன்னுடைய பிராதா கிட்ட எப்படி இருக்கணும், ஒரு மனுஷன் தன்னுடைய பத்னி கிட்ட எப்படி இருக்கணும், ஒரு மனுஷன் தன்னுடைய மித்திரன்ட்ட எப்படி இருக்கணும், ஒரு மனுஷன் ஒரு நரன்ட்ட எப்படி இருக்கணும், ஒரு வானரன்ட்ட எப்படி இருக்கணும், ஒரு ராட்சசன்ட்ட எப்படி இருக்கணும், ஒரு சத்ரு கிட்ட எப்படி இருக்கணும். இது போன்ற எல்லா விதமான தர்மங்களையும் எடுத்து சொன்ன அவதாரம் ராமாவதாரம். விஸ்தாரமாக சொல்றார் வால்மீகி. அதை சொல்ல வந்ததுதான் இந்த ராமாயணம். அவருடைய குணகணங்களை எடுத்து சொல்ல வந்த அவதாரம், வந்த கிரந்தம் இந்த ராமாயணம். இதை பண்ணவர் யாருன்னா வால்மீகி மகரிஷி. அவருக்கு என்ன ஒரு பெருமை, ராமாயணத்துக்கு தர்மகோஷம்னு ஒரு பேரு. எதனாலன்னா தர்மத்தை வச்சே இந்த கிரந்தத்தை பண்ணியிருக்கார், அதனால அதற்கு தர்மகோஷம்னு பேரு. இதை செய்த இந்த வால்மீகி இருக்காரே, அவருக்கு ஒரு தனிச்சிறப்பு என்னன்னா மதுமய வனிதீனாம் மார்கதரிசி மகரிஷி. யாரும் போடாத ஒரு பாட்டையை உண்டு பண்ணினாராம், ஒரு மார்க்கத்தை, ஒரு புது பாதையை உருவாக்கினார். என்ன ஒரு புது பாதை அப்படின்னா, முன்னாடி இருக்கிற கிரந்தங்கள்ல என்ன இருந்தது அப்படின்னா கத்தியம்னு ஒண்ணு, பத்தியம்னு ஒண்ணு. கத்தியம்னா எப்படின்னா, இப்ப பாகவதத்துல பஞ்சமஸ்கந்தத்துல சொல்றது போல பரதஸ்து மகாபாகவதா யதா பகவத அவனிதல பரிபாலனாய சஞ்சிந்திதா ததனுசாசரபரா பஞ்சதனீம் விஸ்வரூப துகிதரம் உபயேமே. இப்படி மூச்சு விடாதபடிக்கு தொடர்ந்து வாக்கியமாவே வந்துட்டு இருந்ததுன்னா அது கத்தியம்னு பேரு. ஸ்ரீமத் பாகவதத்துல பஞ்சமஸ்கந்தத்துல இருக்குது. பத்யம்னா இதுன்னா கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ, இப்படி சொல்றோமே, இதுக்கு பத்யம்னு பேரு. இந்த வால்மீகி மகரிஷி என்ன பண்ணார் அப்படின்னா சம்ஸ்கிருத பிரபஞ்சத்திலேயே ஒரு புதியதான ஒரு பாதையை உண்டாக்குறார். என்ன அந்த பாதன்னா மார்கதரிசி மகரிஷி. என்ன அந்த பாதன்னா கத்தியம் மட்டுமே இருந்துட்டு இருந்த அந்த காலத்துல பத்யம்னு ஒண்ணு புதுசா அவர் தான் கொண்டு வரார். அத 32 அக்ஷரங்களாக 4 பாதங்களாக அனுஷ்டுப்பு விருத்தத்துல இந்த ராமாயண கிரந்தத்தை பண்றார் இந்த வால்மீகி மகரிஷி. காளிதாசன் சொல்லும்போது சொன்னார், இப்படி ஒரு மார்க்கத்தை உண்டி பண்ணி இருக்காரு, அவருக்கு என்ன பேருன்னா ஆதி கவின்னு பேரு. முதலான கவி அவர்தான். இந்த காவியத்துக்கு என்ன ஒரு தனி சிறப்புன்னா ஆதி காவியம்ங்கிறதும் இதுதான். ராமாயணம் தான் முதல் காவியம். இதை பண்ண அந்த மகரிஷி ஆதி கவின்னு பேரு. காளிதாசன் சொல்லும் போது சொல்றார், ஆதிகவி சதுராஸ்யௌ கமலஜ வல்மீகஜௌ வந்தே யயோகோ விதா லேசமாத்ரேன லேசமாத்ரேன லோகவிதாதா ஸ்லோகவிதாதா. இந்த பிரம்மாவுக்கும் இந்த வால்மீகி மகரிஷிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன வித்தியாசம்னா அவருக்கு ஆதி கவின்னு பேரு, இந்த வால்மீகி மகரிஷிக்கு இந்த பிரம்மாவுக்கும் அதே பேர் உண்டு, ஆதி கவின்னு ஒரு பேர். ஏன்னா அவர் தான் இந்த லோகத்தை முதல்ல பகவான் என்ன பண்றார், 24 தத்துவங்களை பிரம்மாவிடத்துல கொடுத்து இந்த ஜெகத் சிருஷ்டி பண்ணும்படியுமா பகவான் ஒப்படைக்கிறார். முதல்ல அவர்கிட்ட தான் ஒப்படைக்கிறார். அவர் தான் இந்த ஜெகத் சிருஷ்டி பண்றார். அதனால அவருக்கு ஆதிகவின்னு பேரு. இந்த வால்மீகி மகரிஷிக்கும் அதே பேர் பொருந்தும். என்னன்னா ஆதிகவி. முதல்ல இவர் தானே இந்த ராமாயணத்தை பண்றார், கிரந்தத்தை பண்றார். அதனாலேயே இவருக்கும் ஆதிகவிங்கிற அந்த நாமம் பொருந்தும். ஆதிகவி சதுராஸ்யோ. மற்றொன்று என்னன்னா கமலஜ வல்மீகஜோ வந்தே. இன்னொரு பொருத்தம் அவா 2 பேருக்குள்ள. இவர் எங்கேருந்து வந்தார்னா கமலஜர், அதாவது தாமரையிலேருந்து உண்டானவர். பகவானுடைய நாபி கமலத்திலேருந்து வந்த அந்த தாமரையிலேருந்து வந்தவர். பத்மநாப சுவாமியினுடைய உதரத்திலிருந்து வந்தவர் இவர். இவர் எப்படி வந்தார் அப்படின்னா அந்த வல்மீகர் ஒரு புத்துலேருந்து வெளியே வர்றார். கமலஜ வல்மீகஜோ வந்து இவருக்கும் அவருக்கும் அதுதான் வித்தியாசம். இவா 2 பேருக்குள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா தயோவிதா லேசமாத்திரேன. இவர் லோகவிதாத்தா, அவர் ஸ்லோகவிதாத்தா. இவர் என்ன பண்றார், ஜெகத் சிருஷ்டி பண்ணி லோகத்தை பெருக்கின்றிருக்கார். இவர் காவியங்களை பண்ணி இந்த ஸ்லோகங்களை பெருக்கின்றிருக்கார்.
ரெண்டு பேரும் ஒரே காரியத்தை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி காளிதாசர் சொல்றார். கம்பர் சொல்லும்போது சொல்றார், வாங்கரும் பாதம் நான்கும் வகுத்த வான்மீகி என்பான் தீங்கரும் செவிகள்ளார தேவரும் பருகச் செய்தான். மற்றொரு ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, வால்மீகி மகரிஷிக்கு ஒரு காவியத்தை பண்ணி அந்த காவியத்தை அந்த காவிய நாயகனான ராமர் இருக்கிற காலத்திலேயே அவர் காதுல பட இந்த கிரந்தம் போய் சேரும்படியுமான பண்ண பெருமை இந்த வால்மீகி மகரிஷிக்கு மட்டும்தான் இருக்கு. தேவரும் பருகச் செய்தாருங்கிறார். அவர் நேரா சந்நிதியில உட்காந்து கேட்கும்படியுமா பண்ணாரே, அது வேற யாருமே பண்ணல, இவர் ஒண்டிதான் பண்ணியிருக்கார். அது இந்த வால்மீகி மகரிஷனுடைய தனி சிறப்பு. எவ்வளோ பண்ணியிருக்க அந்த ராமாயணம் எவ்வளோ ஸ்லோகம் கொண்டதுன்னா 24,000 ஸ்லோகங்கள். ஏன் 24,000 ஸ்லோகங்கள்னா, புராணாந்தரங்கள்ல சொல்ற காலத்துல சரித்தம் ரகுநாதஸ்ய சதகோட்டி பிரவிஸ்தரம்ங்கிறார். ஒரு ஸ்லோகம் 2 ஸ்லோகம் இல்ல, 100 கோடி ஸ்லோகங்கள் இருக்கா ராமாயணத்துக்கு. அதெல்லாம் எங்கன்னா, அதெல்லாம் இப்ப பிரம்மாவனுடைய லோகத்துல இருக்கு, அவர் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நம்மளுக்கு கிடைச்சது எவ்வளோன்னா 24,000 ஸ்லோகம். எதனால 24,000 ஸ்லோகம்னா, காயத்ரி அடிப்படையா வச்சு 24 அக்ஷரம் காயத்ரி, அதனுடைய பிரதிபாத்தியமாக 24,000 ஸ்லோகத்தை பண்ணியிருக்கார் வால்மீகி மகரிஷி. இந்த ராமாயணம் எதிலிருந்து வந்தது, எதனுடைய சாரம் அப்படின்னு சொன்னோமானால், வேதத்தினுடைய சாரம் இந்த ராமாயணம். பாகவதத்தை சொல்லும்போது அதுவும் வேதசாரம் தான், ஸ்ரீமத் பாகவதமும். அதை சுகாச்சாரியால் எப்படி சொல்றாருன்னா, நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம் சுகமுகாத்து அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரகோ ரசிகாஹா புவி பாவுகாஹ. அது எங்கேந்து வந்தது, அந்த ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற கிரந்தம் எங்கேந்து நம்மளுக்கு கிடைச்சதுன்னா, வேதமாகிற மரத்திலிருந்து பகவான் கிட்டேந்து வேதம் உண்டாச்சு. எஸ்ச நிஸ்வசிதம் வேதாக, அந்த வேதத்தினுடைய ரசம் தான் இந்த பாகவதம். அது எப்படி இருக்குன்னா, நிகம கல்பத்தரோகோ கலிதம் பலம், அந்த வேதமாகிற மரத்துல உண்டான பழம்தான் இந்த பாகவதம். அதுவும் எப்படி இருக்குன்னா, சுகமுகாத்து அமிர்த திரவ சம்யுதம். ஒரு மாம்பழம் இருக்குன்னா பழுத்திருந்தா அது ரசமா இருக்கும். இந்த பாகவதமாகிய பழத்துக்கு ரொம்ப டேஸ்ட் ஜாஸ்தி. ஏன் டேஸ்ட் ஜாஸ்தின்னா, கிளி கொத்தின பழம்ங்கிறதுனாலேயே அதுக்கு டேஸ்ட் ஜாஸ்தி. இந்த பாகவதம்ங்கிற இந்த கிரந்தத்தை இந்த பழத்தை எந்த கிளி சாட்டுதுன்னா, சுகமுகாத்து அமிர்த திரவ சம்யுதம். சுகர்ங்கிற ஒரு கிளி சாட்டுதே, அதனாலேயே அதுக்கு ரசம் ஜாஸ்தி. லோகத்துல எல்லாரும் சொல்லுவா கிளி கொத்தின பழத்துக்கு ரசம் ஜாஸ்திம்பா. அது யதார்த்தம் கிடையாது. ரசமா இருக்கிற பழத்தை தான் கிளி கொத்தும். அதனாலேயே இந்த ரசமா, இந்த லோகத்திலேயே எத்தனையோ கிரந்தங்கள் இருந்தாலும் சுகாச்சாரியால் ஏன் போய் அந்த கிரந்தத்தை தொட்டார்? ஞானியான சுகாச்சாரியால் ஏன் அந்த கிரந்தத்தை தொட்டார்னா, ரசம் ஜாஸ்தின்னு எப்படி கிளிக்கு தெரியுமோ அது போல இந்த சுகாச்சாரியாளுக்கு தெரியுமா இருக்கிறதுலே ரசம் இந்த ஸ்ரீமத் பாகவதம்னு. அதனால அதை போய் அந்த ரசத்தை பருகினார். அவர் சாப்பிட்டது மட்டும் இல்ல, பரீட்சத்துக்கு எடுத்து கொடுக்கிறார். அதனால நம்ம லோகத்துக்கு கிடைச்சது. அது வேதசாரம். கலிதம் பலம் சுகமுகாது அமிர்த திரவ சம்யுதம். அதுபோல இந்த ராமாயணம்ங்கிறதும் வேதசாரம் தான். எப்படி வேதசாரம்னா, வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. இந்த வேதவேத்யனான பகவானுக்கு ஆசை என்ன? ஆசைன்னா, மனுஷனாக அவதாரம் பண்ணணும், தர்மத்தை எடுத்து லோகத்துக்கு நடத்தி காமிக்கணும். அப்படிங்கிற காலத்துல பார்க்கிறார், தசரதனுக்கு குழந்தையா பிறக்கணும்னு சங்கல்பம் பண்றார். எப்படி இந்த வேதம் அவதாரம் பண்ணதுன்னா, வேதவேத்யனான பகவான் அந்த தசரதனை வியாதமா வச்சுண்டு ராமாவதாரம் பண்ணிவிட்டார். அந்த வேதம் இருக்கே, வேதத்தினுடைய அர்த்தமான பகவான் ராமாவதாரம் பண்ணிவிட்டார். அந்த வேதம் இருக்கே, அதற்கு ஒரு சொரூபம் வேணும். அதை என்ன பண்ண, அந்த சொரூபம் நிக்கிறது. வேதம் எந்த சொரூபத்தை எடுத்து நம்ம அவதாரம் பண்ணலான்னு இருக்கிற காலத்துல அது பார்த்துட்டு பகவான் எப்படி அந்த தசரதன வியாஜனா வச்சுட்டு அவதாரம் பண்ணாரோ, அது போல இந்த வேதம் என்ன பண்ணித்துன்னா, வால்மீகி மகரிஷிய வியாஜமா வச்சுண்டு ராமாயணமா பிரகாசிக்கிறது. வேதவேத்யே பரே பும்சி ஜாத்தே தசரதாத்மஜே வேத பிராச்சேதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. வால்மீகி வியாஜமா வச்சுண்டு இந்த வேதசாரம் ஒரு ரூபத்தை எடுத்துண்டு, அந்த ரூபத்துக்கு பேரு தான் ஸ்ரீமத் ராமாயணம்.
அப்பேற்பட்டதான் இந்த ராமாயணம் நம்மளுக்கு சுலபமா கிடைக்கிறது. நம்ம இங்க பூலோகத்தில் இருக்கிறதுனால இவ்வளவு சுலபமா கிடைக்கிறது. இந்த ஆஞ்சநேய சுவாமி கடைசியா பகவான் போகும்போது சொல்றார், யார் யாரெல்லாம் ராமாவதாரம் முடிஞ்ச பிறகு சுவாமி சொல்றார், யார் யாரெல்லாம் என் கூட சரையு நதியில இறங்குறேளோ அத்தனை பேருக்கு வைகுண்டம், யார் வந்தாலும் எல்லாருக்கும் வைகுண்டம்னு சொல்லி கூப்பிடுறார். எல்லாரையும் பார்த்தா அங்க இருக்கக்கூடிய வைகுண்டம் யோகி துர்லபம்ங்கிறா. அப்பேற்பட்ட வைகுண்டத்தை பகவான் என்ன பண்றார், கையில வச்சுன்னு கூப்பிடுறார், சீக்கிரம் வாங்கோ வாங்கோன்னு கூப்பிடுறார். பார்த்தது சைத்தன்யம் உள்ள வஸ்து, சைத்தன்யம் இல்லாத வஸ்து, புழு பூச்சி மரம் செடி கொடி எல்லாரும் அந்த சரையு நதி தீரத்துல இறங்கி விடுறா. கரையில பார்த்தா ஒரு ஜீவன் மட்டும் நிக்கிறது. யாரு நிக்கிறா அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமி நிக்கிறார். ஏன் அவர் நிக்கிறார்னா பகவான் கூப்பிடுறார், ஹே அனுமன்னு நீ வரலையான்னு கேட்கிறார். உடனே அவர் ஆஞ்சநேய சுவாமி கேட்கிறார், நான் வரல. ஏன் வைகுண்டம் உனக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கியா அதனால வரலையேங்கிறியோன்னா, இதற்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது. அப்புறம் ஏன் வரல, வைகுண்டம் யோகி துர்லபம்ங்கிறாளே, அப்பேற்பட்ட வைகுண்டத்தை நான் கையில வச்சுன்னு உன்னை கூப்பிடுறேன், நீ வரமாட்டேங்கிறியே, ஏன் வரலன்னா எனக்கு அந்த வைகுண்டத்துல பிடிக்கல, அந்த வைகுண்டம் பிடிக்கல. ஏன் வைகுண்டம் பிடிக்கல அப்படின்னா உடனே சுவாமி கேட்கிறார், எனக்கு அங்க இருக்கக்கூடிய ஸ்திதி தெரியணும். என்ன தெரியணும்னா, இப்ப பூலோகத்துல எங்க திரும்பினாலும் ராமநவமிக்கு ராமாயணம் பாராயணம் பண்ணிட்டு இருக்கா, கதை நடக்கிறது, ஒரு சத்சங்கம் கிடைக்கிறது. இது போல அந்த வைகுண்டத்துல வந்தா உங்களுடைய நாமம் இருக்குமா, உங்க ராமாயணம் இருக்குமா, உங்க ராமாயண கதை இருக்குமா, இல்ல ராமாயணம் கதை சொல்ற பெரியவா இருப்பாளா, இருக்க மாட்டான். சுவாமி சொன்னார், அங்க நீ வந்துட்டேன்னா இந்த 4 விதமான முக்தி, சாலோக்கியம் சாரூப்பியம் சாமீப்பியம் சாயுஜ்யம், 4 விதமான முக்தியை உங்ககிட்ட கொடுத்துடுவோம். நீ வைகுண்டத்துல எப்பொழுதும் சுகம்தான், துக்கமே கிடையாது, ராத்திரியே கிடையாது, பகல் தான், சுகம் மட்டும்தான், துக்கம் கிடையாது. இந்த சரீரத்துக்கு எவ்வளவு சுகமோ அவ்வளவு சுகத்தை அனுபவிக்கலாம், எப்பொழுதும் ஆனந்தகரமான வைகுண்டம். அந்த வைகுண்டத்துக்கு நீ வாங்குறார். உடனே இந்த புத்தியாவதூய ஹனுமானு பரமாம்பி முக்தி தெரிஞ்சே உதறினார். ஏன் எதற்காக உதறினார் அப்படின்னா, இந்த ராமாயணத்துக்கு நிகரா அந்த வைகுண்டத்தை வச்சு பார்த்தோம்னா அது ஒண்ணுமே இல்லையா. அந்த ஆஞ்சநேய சுவாமி சொல்றார், இந்த ராமாயணம் இல்லாத அந்த வைகுண்டம் எனக்கு வேண்டாம், அதை நான் துச்சமா மதிக்கிறேன். எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலிம் பாஷ்பபாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமத்த ராட்சசாந்தகம். இந்த ராமாயணம் இல்லாத வைகுண்டம் எனக்கு வேண்டவே வேண்டான்னு உதறி தள்ளிவிட்டு இங்கேயே இருக்கார். எங்க இருக்காருன்னா இப்ப கதை நடக்கிறதே இங்கேதான் இருக்கார் அந்த ஆஞ்சநேய சுவாமி. அப்பேற்பட்ட மகத்துவமுடைய இந்த ராமாயணம் நமக்கு சுலபமா கிடைக்கிறது இந்த ராமநவமி புண்ணிய காலத்துல. இப்படி இந்த ராமாயணம் எப்படி நம்மளுக்கு கதையா கிடைக்கிறதுன்னா, லவகுஷால் கானம் பண்ண பிரகாரத்துல கிடைக்கிறதுன்னு பெரியவா சொல்றா. திரிலோக சஞ்சாரியான நாரத சுவாமி என்ன பண்றார், பகவன் நாமத்தை சொல்லிண்டு வீணையை மீட்டிண்டு பகவன் நாமாவை சொல்லிண்டு இப்படி வந்துட்டு இருக்கிற நாரத சுவாமி வால்மீகியினுடைய ஆசிரமத்துக்கு வரார். வந்த அந்த வால்மீகி மகரிஷிக்கு அர்க்யபாத்யாச்சமனியம் கொடுத்து பிரஷ்னம் பண்றார் இந்த வால்மீகி மகரிஷி. என்ன பிரஷ்னம்னா, தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம். தபஸ்வாத்யாய நிரதம் வாக்விதாம்பரம் முனிபுங்கவம் நாரதம் தபஸ்வி வால்மீகி பரிபப்ரச்சா. அந்த எப்பேற்பட்ட நாரதர் என்கிறார், தபஸ்வாத்யாய நிரதம், அத்தியனம் பண்ணவர். தபஹாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, யார் யாருக்கு மனசு எந்தெந்த விஷயத்துல லயிக்கிறதோ அதுதான் தபசுங்கிறார். ஒருத்தருக்கு தியானம் பண்ண பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு கர்மா பண்ண பிடிச்சிருக்கும், ஒருத்தாளுக்கு யோகா பண்ண பிடிச்சிருக்கும், ஒருத்தாளுக்கு பக்தி பூஜையா எடுத்து போட்டு இருக்கிறதுல பிடிச்சிருக்கும், ஒருத்தாளுக்கு நாம சங்கீர்த்தம் பண்றதுல பிடிச்சிருக்கும், ஒருத்தாளுக்கு கதை கேட்கறதுல பிடிக்கும், இன்னொருத்தாளுக்கு கதை சொல்றதுல ஒரு அனுபவம் இருக்கும். இது போல யார் யாருக்கெல்லாம் மனசு லயிக்கிறதோ அதுதான் தபசு. அந்த தபஸ்வியான அந்த நாரதர் அத்தியனம் பண்ணவராம், பூர்ண அத்தியனம் பண்ணவர் நாரதர். வாக்விதாம்பரம் அவருக்கு விசேஷனம், வாக்விதாம்பரம் வாக்க அடைந்தவர்களிலேயே சிறந்தவர் இந்த நாரதர். அதற்கும் மேல முனிபுங்கவம்,
முனிகளுக்குள்ள சிரேஷ்டர் இவர் தான். அதனால முனிபுங்கவம் தபஸ்வி வால்மீகி பரிபப்ரச்சா. இத இவருக்கு இவ்வளவு விசேஷம் சொல்றாரே, அப்ப கதை கேட்கிறாரு, கொஸ்டின் கேட்கிறாரு, அவருக்கும் கொஞ்சம் தபஸ் இருந்தாதான் இந்த கேள்வி அர்த்தமாகும். அதனால எப்பேற்பட்ட வால்மீகினா தபஸ்வி வால்மீகி, அவரும் தபஸ் உடையவர். கதை சொல்றவா மட்டும் சொல்லிண்டே இருந்தா போறாது, கேட்கிறவா அதை உள்வாங்கிக்கணுமோ. அதனால சொல்றார் தபஸ்வி வால்மீகி பரிபப்ரச்சா. கேட்டார், என்ன கேட்டார்னா, அவன் இந்த திரிலோக சஞ்சாரியா இருக்கேள், எனக்கு ஒரு சில சந்தேகம், எனக்கு அதை நீங்க தான் நிவர்த்தி பண்ணி வைக்கணும். என்ன உங்களுக்கு சந்தேகம்னா, கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கச்ச வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்யஹ திருடவ்ரதஹ சாரித்ரேண ச கோ யுக்தஹ சர்வபூதேஷு கோஹிதஹ வித்வான் கக்கஸ் சமர்த்தஸ்ச கஸ்சைக பிரியதர்சனஹ ஆத்மவான் கோஜித க்ரோதஹ ஜிதிமான் கோ ந சூயகஹ கஸ்ய பிப்யதி தேவாஸ்ச ஜாதரோஷஸ்ய சம்யுகே ஏததிச்சாம்யஹம் ஸ்ரோதும் பரம் கௌதூகலம் ஹிமே மகர்ஷே த்வம் சமர்த்தோசி ஞாதுமேவ விதம் நரம். 16 கேள்விகள், 16 குணங்களே கேள்வியா கேட்கிறார். அஸ்மின் லோகே, நான் 16 குணங்கள் கொண்ட ஒரு மனுஷன். வேதம் என்ன சொல்றதுன்னா, ஷோடச கலோவை புருஷா. ஒரு மனுஷன் எதுல பூர்ணன்னா 16 குணங்கள் கொண்ட ஒரு மனுஷன் தான் பூர்ணன் அப்படின்னு வேதம் சொல்றது. இந்த 16 குணம் உடைய ஒரு மனுஷன் இருக்கானா? எந்தெந்த குணம்னா, இந்த மனுஷனை நான் பார்க்கணும். அஸ்மின் லோகே, இப்ப போனா பார்க்கறது போல இருக்கணும். இந்த லோகத்துல அவன் வாழ்ந்துட்டு இருக்கணும். நீங்க உடனே அவன் எப்பயோ இருந்தான், புராணாந்தரத்துல இருந்தான்னு சொல்லக்கூடாது. இப்ப போனா அவனை பார்க்கறது படி இருக்கணும். அஸ்மின் லோகே சாம்பிரதம் லோகே, இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறவனா இருக்கணும். இப்ப நீங்க அட்ரஸ் கொடுத்தா நான் போய் பார்த்துட்டு வரணும். மனுஷனாக இருக்கணும். ஞாதுமேவ விதம் நரம், தேவாள் இருந்தா அப்படின்னு நீங்க கையை காமிக்க கூடாது. மனுஷனா இருக்கணும். இத்தனை குணங்களும் இருக்கிறவனா இருக்கணும். எப்பயோ வாழ்ந்தவனா இருக்கக்கூடாது, இப்ப போனா பார்க்கறவனா இருக்கணும். அப்பேற்பட்ட இந்த 16 குணங்கள் உடைய இந்த மனுஷன் இருக்கானா அப்படின்னு பிரஷ்னம் பண்றார். என்ன இந்த 16 குணங்கள் அப்படின்னா, தர்மஜ்ஞா தர்மஜ்ஞஸ்ச கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான். முதல் குணங்கள் என்னன்னா, குணவானா இருக்கணும். குணவான்னா என்னன்னா, சமுதாய குணங்கள் நிறைஞ்சவனாக இருக்கணும். அதுதான் குணங்கள்னு பேர். குணவானு கஷ்ட வீரியவானு 16 குணங்கள்னு சொல்லிவிட்டார். அதுல 2வது குணம் வீரியவானு. வீரியவானுன்னா என்னன்னா, தேசிகன் சுவாமிய ரகுவீர கத்தியத்துல சம்போதனம் பண்ற காலத்துல சொல்றார், ஜெய ஜெய மகாவீரா மகாதீர தௌரேயா தேவாசுர சமர 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 சமய சமுதித நிர்தர நிர்தாதித நிரவதிக மகாத்மியா. சுவாமி சம்போதனம் பண்றார், ஜெய ஜெய மகாவீரான்னு கூப்பிடுறார். இந்த வாக்கு யாருக்கு பொருந்தும்னா, சுவாமி ராமருக்கு தான் பொருந்தும். அப்பேற்பட்ட வீரியவான் இந்த ராமர். எப்படி இருக்கணும் வீரம்னா, ஸ்வயம் ரக்ஷதசன்னு பரான் நாசயன். ஒரு யுத்தத்துல முன் வச்ச கால பின் வைக்க கூடாது. அதுவும் எப்படின்னா, தான் அடி வாங்கிட்டு அடுத்த வாழை காப்பாற்றக்கூடாது, தன்னையே ரட்சணை பண்ணிக்கணும், அடுத்த வாழையும் காப்பாற்றணும். ஸ்வயம் ரக்ஷதசன்னு பரான் நாசயன். அடுத்த வாழை அவளுடைய பராக்கிரமத்தோடு போட்டியிட்டு ஜெயிக்கணும், தானும் அடி வாங்காம இருக்கணும். அப்பேற்பட்டவன் எவன் இருக்கானோ அவன் தான் வீரன்.